இறைவன் திருவடிகளே நிலையான செல்வம், அந்த இடத்திலேயே மனம் அழுந்தி கிடக்க வேண்டும் என்பதை மாணிக்கவாசகர் திருக்கோத்தும்பியில் பதிவு செய்கிறார். பொய்யாய செல்வத்தே புக்கு அழுந்தி நாள்தோறும் மெய்யாய்க் கருதி கிடந்தேனே ஆட்கொண்ட ஐயா என் ஆருயிரே அம்பலவா என்று அவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி என்கிறார். வண்டுகளின் அரசனே நிலையில்லாத செல்வத்தை நிலை என்று எண்ணி நாள்தோறும் அதிலேயே அழுந்தி உண்மை பொருள் இவைகள்தான் என்று கிடந்த என்னை அடிமையாக ஏற்றுக்கொண்ட சிவபெருமானே, என் தலைவனே, என் ஆருயிரே அம்பலவாணனே, அவன் செம்மை பொருந்திய தாமரை மலர் போன்ற திருவடிகளை சென்று நான் கூறியது போல ஊதுவாயாக என்கிறார் மாணிக்கவாசகர். இறைவன் திருவடிகளே நிலையான செல்வம்.